பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என்னது இது? என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? நல்லா நடிக்கிற நீ. இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. அத நான் நம்பணும். அப்படித்தானே? இல்லங்க, எனக்கு எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. பட்டு புடவை சுத்திட்டு வர தெரியுது. மல்லிகை பூவை அள்ளி வச்சுட்டு வர தெரியுது. கதவு திறந்த உடனே என் மேல நேரா வந்து விழ தெரியுது. உனக்கா ஒண்ணும் தெரியாது? சொல்லு, இப்ப எதுக்கு அழுது டிராமா பண்ற? இந்த நாடகம் என்கிட்ட வேலைக்காகுது. அதெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ. உன் திட்டம்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காத சொல்லிட்டேன். என்னங்க, நான் அப்படி என்னங்க திட்டம் போட்டேன்? நம்ம வெண்பாக்காக. வாய மூடு. இந்த பார், அவ ஏன் வெண்பா? என்னோட பொண்ணு. அவளை காரணம் காமிச்சு என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கலான்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாத. அது நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? போதும் பொண்ணு சித்தியும் சித்ராக்காவும் உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பாம உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் நின்ன பாத்தியா? நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாரு. அது இப்பதான் எனக்கு புரியுது. ஏங்க, நான் இப்பவும் எனக்காக இங்க வந்து நிக்கல. பேசாத. பட்டு புடவையும் மல்லிகை பூவையும் வச்சுட்டு வந்தா என்ன மயக்கிரலாம் நினைச்சு வந்தியா? ஆம்பளைங்கிறவன் வெறும் ஜடம் மட்டும் கிடையாது. அவனுக்கும் மனசு இருக்கு. காசு பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்னங்க பேசுறீங்க? நீங்க தானே பணத்துக்காக இந்த மல்லி ஆசைப்பட மாட்டான்னு எனக்காக உங்க சித்தி கிட்ட போய் பேசுனீங்க. வெண்பாவை நான் துருப்பு சீட்டாவா பயன்படுத்துறேன். ஆமா, அப்ப பேசுனதுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற டெக்னிக்க நீ யூஸ் பண்ணிருக்க இந்த மரமடிக்கு இப்பதான் புரியுது. சின்ன சின்ன அமௌண்ட்ல உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு கடைசில லம்பா அடிச்சிட்டு செட்டில் ஆகுற மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க. உனக்கு பணம் தான் முக்கியமா இருந்தா எனக்கு பணம் தாங்கன்னு ஓப்பனா கேட்டிருக்கலாமே. அதுக்கு எப்போ தூக்கி எரிஞ்சிருப்பல்ல. நீயும் உன் குடும்பமும் இப்படி என்ன ஏமாத்தி கோமாளி ஆக்கிட்டீங்கல்ல. முன்னாடியே நிக்காத. ஆத்திரத்துல ஏதாவது பண்றதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. போதுங்க, போதும். இதுக்கு மேல என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேன். அதான் போன்னு சொல்றல, போ. என்ன புள்ள, என்னாச்சு? மாப்பிள்ளை தம்பி என்ன புள்ள சொல்லுச்சு? நீ ஏதோ கோவமா பேசின மாதிரி இருந்துச்சு. ஐயோ போதும் பெரியம்மா, என்ன விட்டுருங்க. என்னால இதுக்கு மேல எதையும் தாங்கிக்க முடியாது. என்னாச்சுன்னு சொன்னாதானே புள்ள விளங்கும். நான் வேணா மாப்பிள்ளை தம்பி கிட்ட போய் பேசுறேன். கேட்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்டுட்டேன். இதே வார்த்தை வேற யார் வாயில இருந்தோ வந்திருந்தா எனக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது பெரியம்மா. இவர் இப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அதான் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அப்படி என்னதான் புள்ள சொன்னாரு? விடுங்க பெரியம்மா, அத ஞாபகப்படுத்தி பார்க்க நான் விரும்பல. ஏய், இரு புள்ள, இப்படி எங்க போற? ஆமா, இது ஒண்ணுதான் குறை. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பெரியம்மா, நான் உங்க ரூம்ல படுத்துக்கிறேன், நீங்க வாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு மல்லி. உங்க ரூம்ல நான் இருக்கிறது பிடிக்கலன்னா வேற எங்கேயாச்சும், ஏன் ஹால்ல கூட தனியா படுத்துக்கிறேன் பெரியம்மா. அங்கேயும் படுக்க கூடாதுன்னா நான் ரோட்ல போய் படுத்துக்கிறேன். ஐயோ, அழாத புள்ள. ஏய், மாப்பிள்ளை தம்பிக்கு இன்னும் கோவம் தீரல போல இருக்கு. நீ உன் மனசை போட்டுலாம் குழப்பிக்காத. எல்லாம் போக போக சரியாயிரும். நீ போய் அங்கேயே படுத்துக்க புள்ள. மலிமா, டாடா ரொம்ப திட்டாரா? ஆமாவா மலிமா? ஆமா வெண்பா, பாவம் மல்லிமா டாடா ரூம்ல படுக்கவே மாட்டேன்னு சொல்றா. ஆமா பிக் பாட்டி, டாடா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. மல்லிமா எங்கேருந்து போனாங்கல்ல, அதுல இருந்தே டாடா சரியில்லை. வர வர ரொம்ப மோசமாயிட்டாரு. இப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. என்கிட்டயே ஒரு மூஞ்ச காட்டுறாரு பாத்தி. மல்லி, பாத்தியா, எல்லார்கிட்டயும் மாப்பிள்ளை தம்பி அப்படிதான் நடந்துக்கிறாராம். வெண்பா குட்டிமா, அத மல்லி அம்மா கிட்ட நல்லா எடுத்து சொல்லுமா. அவ என்னமோ அவகிட்ட மட்டும்தான் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா.
எல்லாரையும் திட்டுறதுல கோவம் மட்டும்தான் இருக்கும். என்ன திட்டுறதுல வெறுப்பு இருக்கு பெரியம்மா. அவர் விருப்பம் இல்லாம தாலி கட்ட வச்சிருக்கோம். அந்த வெறுப்பு இருக்கதானே செய்யும் புள்ள. அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு பெரியம்மா. ஐயோ மல்லியம்மா, நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா டாடா புரிஞ்சுப்பாரு. உங்களுக்கு வெண்பா குட்டி நான் இருக்கேன்ல. வாங்கம்மா, நம்ம 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கலாம். எனக்கு உங்க ஹக் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அம்மாவோட ஹக் எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு அதுல தான் தெரிஞ்சுது. ப்ளீஸ் மல்லியம்மா, இறுக்கி கட்டி பிடிச்சி தூங்கலாம். வாங்க மல்லியம்மா. போ மல்லி புள்ள, வெண்பா பாப்பா கூப்பிடுதுல்ல, நீ அவ ரூமுக்கு போ, அதுதான் நல்லது. ஐயோ, நீ என் ரூமுக்கு வந்தாலும் உம்முன்னு தான் உட்காந்துட்டு இருப்ப. வெண்பா, அம்மாவை அழ வேண்டான்னு சொல்லி சீக்கிரமா கூட்டிட்டு போ. நான் பாத்துக்கிறேன் பிக் பாட்டி. வாங்க மல்லியம்மா போலாம். வாங்க மல்லியம்மா, வாங்க. என்ன இதான் இன்றைய நிலவரம். இப்ப புரிஞ்சிருக்குமே. முன்னாடி விஜயை ஏமாத்தி கைக்குள்ள போட்டு வச்சிருந்தல்ல, இப்பவும் அதே மாதிரி அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதாவது சாதிக்கலான்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காத. உனக்கு சாந்தி முகூர்த்தம் கேக்குதா? சரி, இப்ப என்ன பண்ணுவ? விடிய விடிய பல்லாங்குழி விளையாட போறியா? பாத்துடி, உனக்கே சாந்தி கட்டிட போறேன். பாத்துக்கோ. போ போய் தூங்கி எழுந்துட்டு காலையில உன் குச்சி வீடு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ஓடுற வழிய பாரு. நீங்க வாங்க மல்லியம்மா, அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, கண்டுக்காதீங்க. வாண்டு, என்ன சொன்ன? அம்மாக்கு தூக்கம் வருதான்ட்ட. நாளைக்கு காலை நான் என்ன சொன்னேன்னு மறக்காம சொல்றேன், சரியா? குட் நைட். வாங்க மல்லியம்மா போலாம். என்னடா ஒரே சத்தமா இருந்துச்சு? அதை ஏன் கேக்குற? நடந்ததுக்கு பேர் கல்யாணமா? அதுக்கு சாந்தி முகூர்த்தம் ஒரு கேடு. சரி விடு. அதான் நாடகக்காரி மல்லிய வெளியில துரத்தி விட்டுட்டல்ல, நல்ல வேலை. நீ புத்திசாலித்தனமா இந்த வேலையை செஞ்ச. உள்ள மட்டும் ராத்திரிக்கு இருக்க விட்டுருந்தன்னு வச்சுக்கோ, இதுக்கும் ஏதாவது ஒரு கதையை கட்டி விட்டுருவா. அதுக்கு இப்ப இடம் இல்லாம போச்சுல்ல, ரொம்ப நல்லதா போச்சு. என்னத்த சொல்றது, நீ இப்படி கஷ்டத்தை தொண்டைக்குள்ள வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ராஜிமா, காஃபி. குட் மார்னிங். குட் மார்னிங். டெக்கோஷன் கம்மியா இருக்கு. நான் வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு எடுத்து வரட்டுமா ராஜிமா? இல்ல இருக்கட்டும். நாளையில இருந்து நீ காஃபி போட போகும்போது கொஞ்சம் கவனிச்சுக்க. எனக்கு டபுள் ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரா டிகாஷன் கொஞ்சம் வேணும். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ராஜிமா? சரி ரஞ்சி, ஒரு சின்ன ஹெல்ப். இந்த நெயில் பாலிஷ் அன்இவனா இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப டல் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ற, ஒரு சின்ன ஹெல்ப், இத ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கிரீன் ஷேட் வர மாதிரி நெயில் பாலிஷ் போட்டு விடுறியா? ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு. என்ன பெரியமா ஹெல்ப் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா போட்டு விடுறேன். காமிங்க. நான் கேட்ட ஷேட் வச்சிருக்கியா? என்கிட்ட ஒன்னு இருக்கு. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அப்பா, ஒரு காலத்துல எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு தெரிஞ்சவ இப்ப பாரு தொண்டு வேலை செய்யற நிலைமைக்கு வந்தாச்சு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹலோ. எஸ். ஏன் ராஜிமாவுக்கு நான் வேலை பாக்குறேன், அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களை யாரும் இங்க வந்து வேலை செய்ய சொல்லல. 3 வேலையும் தண்ட சோறு கொட்டிக்கிறீங்கல்ல. ஐயோ ரஞ்சிதா, நான் ஒண்ணு சொல்லலமா. என்ன சொல்லிக்கிட்டேன் போதுமா? இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. என்னதானே ஜாடையா சொன்னீங்க? யாரு கோவிந்தா? நீங்க கோவிந்தா ஆயிடாதீங்க, ஓகேவா?
ஐயோ எதுக்கு நான் உன்னை ஜாடையா சொல்லணும், நேர்லயே அப்படியே சொல்லிடுவனே. எனக்கு என்னம்மா பயம்? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.